அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம டெட் சோசியல் சயின்ஸுக்காக முக்கியமான 60 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எந்த கோட்டை? இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கிறது தான். இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னையில் அமைந்துள்ளது. சரியான இணையை கண்டுபிடி. இதில் உங்களுக்கு சரியான இணை எதுன்னு பாருங்க. இதில் ஒளிபரப்பு பிராட்காஸ்ட் என்பது சரியான இணையாகும். கூற்று 1 பாருங்க. மத்திய அரசின் தலைமையகம் புதுடில்லியில் உள்ளது. மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவதை கூட்டாட்சி முறை என்கிறோம். இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம், 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடு. ஊடகம் என்பது பொதுவாக ஒருவருக்கொருவர் தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் சாதனம். இது ஒருவருக்கொருவர் பலர் வரும். ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனம். ஊடகம் மக்களிடம் பொதுக்கருத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஊடகத்திற்கு எந்த பொறுப்பும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் 2 மற்றும் 3வது கூற்று, அதாவது 2 மற்றும் 3வது கூற்று சரியான ஒன்று. இந்திய குடியரசுத் தலைவர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார்? குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார். தவறானதை தேர்ந்தெடு. இதில் ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி வரும். கடிதங்கள் என்பது தவறான ஒன்று. ஒரு மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட எத்தனை வயது பூர்த்தி அடைந்து இருக்க வேண்டும்? ஒரு மாநிலத்தின் ஆளுநராக இருக்க அவருக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது பூர்த்தி அடைய வேண்டும். ஒருவர் மாநில முதலமைச்சராக விரும்பினால் எத்தனை வயது நிறைவடைந்திருக்க வேண்டும்? ஒருவர் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தால் அவர் கண்டிப்பாக 25 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். கூற்று, அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம் என கருதப்படுகிறது. காரணம், ஊடகம் பொதுமக்களுக்கு தகவல்களை வழங்குவதிலும் கல்வி அறிவு ஊட்டுவதிலும் பெரும்பங்கு வகிக்கிறது மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்படுகிறது. இதில் கூற்று சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஒருவர் சட்ட மேலவை உறுப்பினராக விரும்பினால் எத்தனை வயது நிறைவடைந்திருக்க வேண்டும்? ஒருத்தர் சட்ட மேலவை உறுப்பினராக இருக்கணும்னா கண்டிப்பாக 30 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அடுத்த ஒன்று, குறு அளவிலான ஊடகம் எது? சமூக ஊடகம் எது? அச்சு ஊடகம், இணைய ஊடகம், ஒளிபரப்பு ஊடகம். இதில் குறு அளவிலான ஊடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்தரங்கு. அடுத்தது சமூக ஊடகம், முகநூல், ஃபேஸ்புக். அச்சு ஊடகம் அப்படின்னா சுவரொட்டிகள். இணைய ஊடகம்னா கூகுள், இணையம். ஒளிபரப்பு ஊடகம்னா திரைப்படங்கள். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கூற்று 1, மாநில சட்டமன்றத்தின் 2 அவைகள் இடம்பெற்றிருக்கும். ஒன்று மேலவை, மற்றொன்று கீழவை. இதனை ஈரவை சட்டமன்றம் என்று அழைப்பர். இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் எது? இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் ஆகாசவாணி என்பது சரியான ஒன்று. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது எவை? சட்டமன்ற மேலவை என்பது சட்டமன்ற சபை. இதன் உறுப்பினர்கள் சட்ட மேலவை உறுப்பினர்கள் என அழைக்கப்படுவர். இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பின் பெயர் என்ன? மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு நெறிமுறை என்று அழைக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது எவை? கீழவை என்பது சட்டமன்ற சபை. இதன் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். தமிழ்நாட்டில் மட்டுமே கீழவை. தமிழ்நாட்டில் மட்டுமே கீழவை சட்டமன்றம் உள்ளது. இதனை ஓரவை சட்டமன்றம், அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமே இல்லை, தமிழ்நாட்டில் கீழவை சட்டமன்றம் உள்ளது. இதனை ஓரவை சட்டமன்றம் என்பர். இதில் மேலவை 1986 எம்ஜிஆர் காலத்தில் மேலவை சட்டமன்ற மேலவை கலைக்கப்பட்டது தமிழ்நாட்டில். இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. வெகுஜன ஊடகம் என்பது என்ன? இதில் வெகுஜன ஊடகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வானொலி மற்றும் தொலைக்காட்சி. ஆப்ஷன் சி சரியான விடை.
உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகமா அப்போ வந்து திகழ்ந்தது பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி ஆகும். மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுபவர் யார்? மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுபவர் ஆளுநர் ஆவார். எந்த ஊடகம் என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தின் மக்களின் நலனுக்காக செயல்படுவது. நம்ம லோக்கல் டிவி மாதிரி, லோக்கல் சேனல் மாதிரி உள்ளூர் ஊடகம்தான் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தின் மக்களின் நலனுக்காக செயல்படுகிறது. மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகவும் மகத்தான அதிகாரங்களை உடையவராகவும் திகழ்பவர் ஆப்ஷன்ல ஆளுநர் ஆவார். மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் யாருடைய பெயரால் நடைபெறுகின்றன? மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் யாருடைய பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் பெயரால் நடைபெறுகின்றன. மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருப்பவர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்னு மாற்றிருக்காங்க, ஆனால் நம்ம புக் படி ஆளுநர் ஆவார். மாநில சட்டத்துறையால் இயற்றப்படும் அனைத்து சட்ட முன்வரைவுகளும் யாருடைய ஒப்புதலுக்கு பின் சட்டமாகும்? அது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின் சட்டமாகும். கீழ்கண்டவர்களுள் ஆளுநர் யாரை நியமனம் செய்கிறார்? மாநில தலைமை வழக்குரைஞர், மாநில பணியாளத்தின் தேர்வாணையத்தின் தலைவர், மாநில தலைமை தேர்தல் ஆணையர், அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அனைவரையுமே ஆளுநர் வந்து நியமனம் செய்கிறார். மாநில நிர்வாகத்துறையின் பெயரளவு தலைவராக செயல்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆவார். மாநில நிர்வாகத்துறையில் உண்மையான தலைவராக இருப்பவர் முதலமைச்சர் என்பது சரியான ஒன்று. அரசாங்கத்தில் உள்ள பிரிவுகள் என்னென்ன? இதில் சட்டம், நிர்வாகம், நீதி, இதில் மூன்றுமே அரசாங்கத்தில் உள்ள பிரிவுகளாகும். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் ஆவார். கூற்று 1 பாருங்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர்நீதிமன்றம் உண்டு. உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது உச்ச நீதிமன்றம்னா 65, உயர்நீதிமன்றம்னா 62 வயதாகும். மாநில சட்டமன்ற உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 25 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். மாநில அரசு என்பது மாநில அரசின் துறைகள் மற்றும் சட்டமன்றம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆப்ஷனில் ஆளுநர் என்பது சரியான ஒன்று. மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள் இப்போ தான் பார்த்தோம். சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதிமன்றம் என்பது சரியான ஒன்று. ஆளுநர் எத்தனை ஆண்டுகளுக்கு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்? அவர் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர் விரும்பும் வரைன்னு கூட வச்சுக்கலாம். ஆளுநர் தொடர்பாக கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானவை எது? இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். இதில் 25 வயது அப்படிங்கிறது தவறு. 35 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். நல்ல மனமுடையவராக இருத்தல் வேண்டும். லாபம் தரும் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. இதில் 25 வயதுங்கிறது தவறான ஒன்று. ஈரவை என்பதற்கான சரியான விளக்கம் என்ன? இது ஈரவைங்கிறது பார்த்தோம், சட்ட மேலவை மற்றும் கீழவையை கொண்ட சட்டமன்றம் தான் ஈரவை என்பதற்கான சரியான விளக்கம். கலைகளின் மூலம் சமய கதைகள் மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டு சமய ஊடகங்களாக செயல்பட்டவை எவை? அது ஹரிக்கதைகள் மற்றும் கூத்து என்பதுதான் சரியான விடை. மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஊடகம்தான் மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது. ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம் என்ன சாதனம்னு பார்த்தீங்கன்னா ஊடகம் என்பது சரியான ஒன்று. அச்சு, ஒளி, ஒளி என அனைத்து வகை பரப்பு சாதனங்களையும் உள்ளடக்கியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊடகமாகும். மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையின் பன்மையாக உள்ளது. மீடியம்னாவே அது பார்த்தீங்கன்னா ஊடகத்தை குறிக்கும். தனி மனித தொடர்பு சாதனங்கள் யாவை? இதில் கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல், தொலைநகல் இதில் அனைத்தும் தனி மனித தொடர்பு சாதனங்களாக உள்ளன. கூற்று 1 பாருங்க, செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியன வெகுஜன மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு பயன்படுகின்றன. இவை வெகுஜன ஊடகம் என்று அழைக்கப்படுகின்றன. இதில்
இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று. அச்சு இயந்திரம் யாரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது? அவர் ஜோகன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. மக்களாட்சியின் 4 தூண்களில் இல்லாதவை எவை? இதில் பார்த்தீங்கன்னா வங்கி, இராணுவம் என்பது 4 தூண்களில் ஒன்று கிடையாது. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை ஆகிய செயல்பாடுகளின் வெளிப்படை தன்மையை உறுதி செய்வது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் ஆகும். குறுகிய தொடர்பு ஊடகத்தில் இல்லாதவை இதில் பார்த்தீங்கன்னா எது வரும்னு, குறுகிய தொடர்பு ஊடகத்தில் இல்லாதவை செய்தித்தாள்கள் என்பது சரியான விடை. எது நம் வாழ்க்கையை வாழ தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு ஆகும்? எதுன்னு பார்த்தீங்கன்னா நெறிமுறை என்பதுதான் நம் வாழ்க்கையை வாழ தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு. கீழ்கண்டவற்றுள் தொலைத்தொடர்பு ஊடகம் எது? இதில் வானொலி என்பதுதான் தொலைத்தொடர்பு ஊடகமாகும். டெமாஸ் என்பது மக்களை குறிக்கிறது. கிரட்டோஸ் என்பது அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கிறது. இதில் டெமோக்ரசி. இதில் இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். இவற்றுள் எது சமூக ஊடகம்? இதில் கீச்சகம், ட்விட்டர், இதுதான் சமூக ஊடகமாகும். மக்களாட்சி என்ற சொல் 2 எந்த மொழி சொற்களால் ஆனது? மக்களாட்சி என்ற சொல் 2 கிரேக்க சொற்களால் ஆனது. அகில இந்திய வானொலி எந்த ஆண்டிலிருந்து ஆகாசவாணி என்ற பெயரில் வானொலி ஒளிபரப்பை செய்து வருகிறது? அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1956 ஆண்டு முதல் தான் ஆகாசவாணி என்ற பெயரில் வானிலை ஒளிபரப்பை செய்து வருகிறது. நல்ல நடத்தைக்குரிய கொள்கைகள் அடங்கிய தொகுப்பு அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊடக நெறிமுறையாகும். நம்மை சுற்றியுள்ள சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார செயல்பாடுகளை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக திகழ்வது ஊடகங்கள். ஊடகம் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் அச்சு ஊடகத்தில் இல்லாதவை? இதில் புத்தகம், சுவரொட்டி, செய்தித்தாள், முகநூல் என்பது அச்சு ஊடகத்தில் இல்லாதவையாகும். அகில இந்திய வானொலி எந்த ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது? அகில இந்திய வானொலி 1936 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. எது மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் என்பதாகும்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி என்பதுதான் மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் என்பதை குறிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 60 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.